தமிழ் சினிமாவில் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க 2 படத்தோட சென்சார் போர்ட்ஸ் வெளியாகிருக்கு. கிங்ஸ்டன் படத்துக்கு சென்சார் போர்டு U/A சான்றிதழ் வழங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. படம் இந்த வாரம் மார்ச் 7ஆம் தேதி சி பேஸ்டு அட்வென்ச்சர் ஹாரர் படமாக ரிலீஸ் ஆகுது. மற்றும் ரியோ, நட்டி, பாரதி ராஜா மற்றும் சாண்டி நடிப்பில் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க நிறம் மாறும் உலகின் படத்துக்கும் சென்சார் போர்டு U/A சான்றிதழ் வழங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த 2 படத்தோட அஃபிஷியல் சென்சாரும் வெளியாகிருக்கு. 2 படமே இந்த வாரம் மார்ச் 7ஆம் தேதி புது படமாக தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஷியாம் நடிப்பில் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக இருந்த படம் அஸ்திரம். அஸ்திரம் படத்தோட ஒரு சில புக்கிங்ஸ் கூட ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போது நடிகர் ஷியாம் அவர்களே என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, அஸ்திரம் படம் போஸ்ட்பான் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காரு. படம் பக்காவான கிரைம் த்ரில்லர் படம். இந்த வாரம் ரிலீஸில் இருந்து படம் போஸ்ட்பான் ஆகிறதா அஃபிஷியலாக ஷியாம் அவர்கள் சோஷியல் மீடியாஸில் ட்வீட் போட்டு தெரிவிச்சிருக்காரு. படம் இந்த வாரம் மார்ச் 7 ரிலீஸில் இருந்து போஸ்ட்பான் ஆகுது. வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி சுந்தர்சியோட இயக்கத்தில் நயன்தாரா அவர்கள் லீடாக நடிக்கும் அடுத்த புதிய படம் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2. இந்த படத்தோட பூஜை நாளைக்கு சென்னையில் இருக்க பிரசாத் ஸ்டுடியோவில் நடக்கிறதா இருக்குது. இதுக்கு ப்ரொடியூசர் சைடில் இருந்து ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. படம் பெரிய லெவலில் ப்ரொடியூசர் பிளான் பண்ணுறாரு. எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் சு அருண்குமாரோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் நடிகர் சியான் விக்ரம், துஸ்ரா விஜயன் அவர்கள் லீடாக நடித்து அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் வீர தீர சூரன். படம் அஃபிஷியலாக மார்ச் 27ஆம் தேதி இந்த மந்த் எண்டு தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் ஜிவி பிரகாஷ் அவர்களே பாடி அவருடைய மியூசிக்கில் யூடியூப்பில் செகண்ட் சிங்கிள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் பைசன். பைசன் படத்தில் துருவ் விக்ரம் அவர்கள் லீடாக நடிக்கிறாரு. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கம்மிங் மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. படம் ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ட்ராமா படம். கபடியை பேஸ் பண்ணி இருக்க போகுது. மாரி செல்வராஜோட இயக்கத்தில் ரஞ்சித் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் லால், பசுபதிலாம் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2025லேயே படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து ஷூட்டிங்கெல்லாம் ரீசெண்டாக எடுத்து முடிச்சிருக்காங்க. இப்போது படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. கம்மிங் மார்ச் 7ஆம் தேதி இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகுது. இன்றைக்கி டைரக்டர் செல்வராகவனோட பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் இயக்கும் அடுத்த புதிய படமான மென்டல் மனதில் படத்துலேருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மென்டல் மனதில் படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்களே மியூசிக் கம்போஸ் பண்ணி ஹீரோவாக நடிக்கிறாரு.